பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்தை வாசிப்போம். தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் நம்மோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. இதிலே நீங்கள் எதை புரிந்து கொள்கிறீர்கள் என்று மிக கவனமாய் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேச சித்தமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு யாராகிலும் எதையாகிலும் கேட்டால் நம்மிடத்தில் இருந்தால் நாம் அதை கொடுத்து விடுவோம், இல்லை என்றால் இல்லை என்று சொல்பவர்களாய் இருப்போம். ஆனால் தேவன் நமக்காக அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவருடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்தில் அனுப்ப என்ன காரணம்? எல்லோரும் பாவம் செய்தார்கள். அல்லேலூயா. ஆகையினால தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காய் மரித்தவராய் அவர் காணப்பட்டார். அல்லேலூயா. நம்முடைய சுக வாழ்விற்காக அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் தியாகமாய் நமக்கு கொடுத்தார். நம்முடைய சிந்தனை செய்த பாவத்திற்காக சிரசிலே முட்கிரீடம், கரங்கள் நமக்கு பலனாய் இருக்கும்படியாக அவருடைய கரங்களிலே ஆணிகள், நம்முடைய கால்கள் நாம் சுகமாய் நடந்து போக அவருடைய கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. நம்முடைய யோசனை, நாம் செய்கிறதான இருதயத்தின் யோசனை, அதற்காகவே அவருடைய விழாவிலே ஈட்டி குத்தப்பட்டது. இதயத்திலே ஈட்டி. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் தேவன் சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காகவே அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்னமும் நீங்கள் இவரை விசுவாசிக்கவில்லை என்றால் இனி காலம் செல்லாது. பிரியமானவர்களே, நம்மீது கரிசனை உள்ளவர், நம்மை எப்பொழுதும் அவர் வழி நடத்துகிறவர், நம்மை எப்பொழுதும் அவர் நேசிக்கிறவர். உலகம் உங்களை வெறுத்திருக்கலாம், ஆனால் என் அப்பன் இயேசு உங்களை ஒவ்வொரு நாளும் அவர் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். இதை நாம்
புரிந்தவர்களாய், மனதில் நிறுத்தி கொண்டவர்களாய், ஓ, இயேசு எனக்காகவே மரித்தார், என் பாவங்களுக்காகவே மரித்தார், என்னை நீதிமானாக்க அவர் மரித்தார் என்ற உண்மையை நாம் புரிந்தவர்களாய் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டால் கர்த்தர் நம்மை அவர் உயர்த்த அது ஏதுவாய் காணப்படும். இதை கேட்கிற அன்பு உள்ளங்களே, இயேசு உங்களுடைய குடும்பத்தை வாழ வைக்க அவர் பலியானார். உங்கள் சபையை நீங்கள் சுகமாய் நடத்த வேண்டும் என்று சபைக்காக இயேசு பலியானார். மறந்துடாதீங்க, இது கடைசி காலம். ஆகையினால தான் என்னுடைய ஊழியத்தின் இந்த நிகழ்ச்சியின் பேரே கடைசி கால ஊழியங்கள். இனி இப்படியெல்லாம் பொறுமையாய் சொல்லிக் கொடுப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். எப்பொழுது ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று நமக்கு தெரியாது. அவருடைய குமாரனையே அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக நம்மை அவர் மீட்கும் பொருட்டாக அவரையே தந்தருளின அந்த தேவனை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கலாமா? எல்லோரும் வேத பகுதியை மூடி வைத்து விடுங்கள். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.